ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மகம் எப்போது வருது, இந்த மாசி மகத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்றத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் மாசி மகம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது வழக்கம். பாவங்களை போக்கி கஷ்டங்கள்ல இருந்து நிவாரணம் தரும் மாசி மகம் இந்த ஆண்டு எப்போ வருது, இந்த நாளின் சிறப்பு என்ன, இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று தான் மாசி மகம். இந்த மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளில் மாசி மகம் கொண்டாடுறது வழக்கம். கோவில்களில் மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளிலும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடும் பண்டிகையாக இந்த மாசி மகம் இருக்கு. நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் அப்படின்னு அனைத்து நீர்நிலைகள்லையும் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் நாளாக இந்த மாசி மகம் பார்க்கப்படுது. இந்த நாளில் பெரும்பாலான கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு நடத்தப்படும். இந்த நீர்நிலைகளில் தெய்வீகத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தெய்வங்களே தங்களின் ஆற்றலை புதுப்பிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கு. குறிப்பாக கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இது போன்ற கடலோர மாவட்டங்களில் மாசி மகம் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது வழக்கம். ஆன்மீக மரபுகளின்படி மாசி மகம் நாளில் 30 முக்கோடி தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதாக பூமிக்கு வரும் செய்யறதுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த பூமிக்கு வரும் நாளாக மாசி மகம் பார்க்கப்படுது. இதனால இந்த நாளில் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறது, தர்ம காரியங்கள் செய்யறது, விழா எடுத்து கொண்டாடுறது அப்படின்னு எதை செஞ்சாலும் அது தெய்வீக அருளால பல மடங்கு அதிக பலனை தரும் நாளாக பார்க்கப்படுது. இந்த மாசி மகம் அன்னைக்கு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக சாமி சிலைகள் எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் தீர்த்தவாரி நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடும் சமயத்தில் நாமும் தீர்த்தங்களில் புனித நீர் ஆடினோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும், செல்வ வளம், ஆரோக்கியம் இது எல்லாமே பெருகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பெருக்கத்துக்குரிய நாளாக இது பார்க்கப்படுறதுனால இந்த நாளில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய முதலீடுகள் செய்கிறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் காலை 8:17 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07க்கு முடியுது. அது வரைக்கும் மாசி மகம் நட்சத்திரம் இருக்கு. அதனால மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு மாலை 6:29 மணிக்கு தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. மார்ச் 3ஆம் தேதி மாலை 5:52 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. மகம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மாசி மகம் கொண்டாடப்படுறது வழக்கம். அப்படிங்கிறதுனால மார்ச் 2ஆம் தேதியே மாசி மகம் தினமாக கொண்டாடப்படுறோம். இந்த மாசி மகம் அன்னைக்கு தெய்வங்களின் அருளை பெறுவதுடன் முன்னோர்களின் அருளை பெறுவதும் நமக்கு ரொம்ப சிறப்பு. அதனால தங்களின் குடும்ப நலன் மற்றும் தெய்வ செல்வ செழிப்பிற்காக முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காகவும் நிறைய பேர் இந்த நாளில் பக்தர்கள் பித்ருக்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது வழக்கத்தில் வச்சிருப்பாங்க. புராணங்களின்படி பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது இந்த மாசி மகம் நாளில் தான். அதனால இந்த நாளில் அம்பிகைக்கு குங்குமம், சரஸ்வதி தேவிக்கு வாசனை மலர்கள் இது எல்லாத்தையும் படைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மகிழ்ச்சி, வெற்றி, ஞானம் இது எல்லாமே கிடைக்கும். மாசி மகம் அன்னைக்கு நீர்நிலைகளில் சென்று புனித நீர் ஆடுறதுனால பாவங்கள், கஷ்டங்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும். தெய்வங்களை
தீர்த்தவாரி காணும் நேரத்தில் அங்கு புனித நீர் ஆடினோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணம் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளும் சங்கமிப்பதாக ஐதீகம். இந்த நாளில் மகாமகம் குளத்தில் நீராடுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.